உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலிய அணி நியூசிலாந்துடன் மோதியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் களமிறங்கியது. ஆனால் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நியூசிலாந்து அணி 39 ரன்களுக்குள் 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்தது. இதையடுத்து ரோஸ் டெய்லர் மற்றும் கிராண்ட் எலியாட் ஜோடி அணியை சரிவில் இருந்து மீட்கும் நோக்கில் ஆடியது. டெய்லர் 40 ரன்களில் வெளியேறியதும் நியூசிலாந்து அணி சரிவை சந்தித்தது. பின்வரிசை வீரர்கள் வந்த வேகத்தில் நடையை கட்டினர். மேலும் எலியாட்டும் 83 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் 45 ஓவர்களில் 183 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆஸ்திரேலியா தரப்பில் மிச்சல் ஜான்சன் மற்றும் ஃபாக்னர் தலா 3 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதையடுத்து 184 ரன்களை இலக்காக கொண்டு ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர் ஆரோன் ஃபின்ச் ரன் கணக்கை தொடங்காமலேயே வெளியேறினார். அணியின் ஸ்கோர் 63 இருந்தபோது மற்றொரு தொடக்க வீரரான டேவிட் வார்னர் 45 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து ஸ்டீவன் ஸ்மித்துடன் இணைந்த மைக்கேல் கிளார்க் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆடிய கிளார்க் 74 ரன்களுடன் விடைபெற்றார். இறுதியில் ஆஸ்திரேலியா 31.1 ஓவரில் 186 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது.